கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவட்டும். ஹல்லேலூயா. நல்ல அழகாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற இந்த சபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அன்போடு அழைத்த தேவ ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்கார அம்மாவுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஐயா சொன்னபடி நேற்று தினத்தில் நான் திருப்பத்தூர் சாம் ஜெபத்துறை அந்த உபவாச கூட்டத்தில் முதல் நாள் நைட் ப்ரேயர் 14ஆம் தேதி இரவு ஜெபம் 4 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அதில் கடைசி அந்த 3 மணிக்கு என்னுடைய செய்தியின் வேலை இருந்தது. எனவே நான் 1 மணியிலேருந்து அதில் இருந்தேன். அப்புறம் காலையில் திருப்பி நேற்று 9:30க்கு ஆரம்பித்து மதியம் 2:30க்கு முடித்தார்கள். அதுலேயும் முழுசாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் இரக்கம் செய்தார். அல்லேலூயா. ரைட். இன்று நேற்று அது முடிஞ்சோன்னே அர்ஜென்ட்டாக சென்னை போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ திருப்பத்தூர்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் அங்கே சென்னை போய் அப்புறம் சென்னையில் பஸ் ஏறி காலையில் தான் நான் திருச்சிக்கு வந்தேன். ஆனால் பஸ்ஸில் நல்லா நான் ஓய்வு எடுத்தேன். காலையில் எழுந்திரிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயம் ஆண்டவர் ஐயா அழைத்தது போல தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ரைட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை ஆதாரமாக செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்வோம். யாராவது ஒருவர் வாசியுங்கள், நாம் கேட்போம். ஏசாயா 66:13. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற காயங்கள் வெறும் வார்த்தையினால் மாத்திரம் குணமாகாது. உதாரணமாக ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது, உயிரிழப்பு. அந்த இடத்துல போய் அந்த வீட்டில் நம்ம கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, இப்படி நம்ம சொல்லலாம். சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் அந்த காயத்தை பெற்ற அந்த ஆத்துமா அந்த காயத்திலே தான் இருக்கும். காரணம், வார்த்தைகளால் ஒரு அளவுக்கு மேலே காயத்தை என்ன பண்ண முடியாது, ஆற்றவே முடியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லுவாங்க, அறிவுரைகளும் காயத்தை ஆற்றாது. அப்போ எதுதாங்க காயத்தை ஆற்றும் அப்படின்னா, யாராவது நம்முடன் இருந்து நம்மை புரிந்து கொண்டு நம்மை தேற்றும் பொழுது மட்டும்தான் காயங்கள் ஆறும். அதற்கு ஒரு உதாரணம் தான் பெற்ற தாய். இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க, கணவர்மார்கள் இருக்கிறீங்க. பாருங்க, பிள்ளைங்க அம்மாவை கில்லுங்க, கடிக்குங்க, என்ன செய்கிறோன்னே அதுங்களுக்கு தெரியாது. இதையாவது விட்டு எரியுங்க, திட்டுங்க. ஆனாலும் அதுங்களுக்கு பசி வந்துருச்சு, உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அந்த தாய், நீ என்னை கில்ல தானே, நீ என்னை கடிச்ச தானே, நீ விட்டு எரிஞ்ச தானே, என்னை இப்படி பேசின தானேன்னு சொல்லாமல் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அந்த பிள்ளையை பராமரிக்கிறார்கள். இது எவ்வளோ உண்மைப்பார். அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை தாய் போல தேற்றுவேன். இந்த காலை நேரத்தில் வாழ்க்கை பாதையிலே பலவிதமான மன வருத்தங்களை நீங்கள் சந்தித்து நிம்மதியை இழந்து ஆறுதலை இழந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். காயங்களை ஆண்டவர் ஆற்றப் போகிறார். ஆமென். எப்படி தாய் குழந்தையோடு இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராக வளர்க்கிறார்களோ அதுபோல கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயால என்ன இடத்துல படிக்கிறோம், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரை, ஏன் இந்த உலகத்தில் ஓட்டம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். தாயை போல தேற்றி கொண்டே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனவே இது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல,
தேவன் ஆற்றுகிறார்னா என்ன அர்த்தம்னா, அந்த காயம் ஏன் நமக்கு ஏற்பட்டது என்ற காரணத்தையும் அறிந்தவராயிருக்கிறார், நம்முடைய தனிமையை உணர்ந்தவராயிருக்கிறார். எனவே நம்மை விட்டு விலகாமல் நம்மோடே கூட இருந்து நம்மை வெற்றி பாதையில் நடத்துவார். யோசுவாட்ட சொன்னார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை ஆழமாய் மனதிலே பதிய வையுங்கள். என்னை உடனிருந்து நடத்த, என்னை புரிந்து கொள்ள, என்னை கைபிடித்து தூக்கிவிட இயேசு என்னோடு கூட இருக்கிறார். வெறும் அறிவுரை சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, வெறும் வார்த்தைகளை சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, நம்மை புரிந்து கொண்டு நம்மோடு நடந்து வருகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் தாவீது இப்படி சொல்றாரு, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர்கள் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. சில நேரம் பெண்கள் உடனே அழுதுருவாங்க. ஆனால் இந்த காலத்தில் சில பெண்கள் மற்றவங்களை அழுவ வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் அப்படி ஆமாம் பாஸ்டருங்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன கம்மியாக இருக்குது, சரி விடுங்க, மற்றவங்களை அழுக வைக்கக்கூடாது. சில பேர்ல பிடிவாதமாக இருப்பாங்க. என்ன அந்த ஆள் 3 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், ஏதோ ஒரு ரூட்டு ரெடி ஆகுது போல இருக்குது, உன்னை விடக்கூடாது. வந்தோடனே உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் தங்கச்சி சரியில்லை, உங்கள் அக்கா சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி அவரை நோகடிக்க விட மாட்டான். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி செய்ய மாட்டீங்க தானே? ஆமென், ரைட். இப்போ ஆண்கள் பல நேரத்தில் அழுகிறது இல்லை, அவங்களுடைய படைப்பு அது மாதிரி. ஆனால் அவங்க கல் மனசு படைத்தவள் அல்ல. ஒரு பழமொழி வர சொல்லியிருக்காங்க, கல்லானாலும் புல்லானாலும். இது என்ன அர்த்தமோ தெரியல. அப்படி கல்லானாலும் ஆண்கள்லாம் கல், அவங்களுக்கு ரொம்ப கல் மனசு, ஈவு இறக்கம் இருக்காது, துக்கம் துயரம் இருக்காது, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்கள் அழுக தெரியாதவர்கள் அல்ல, அழுக முடியாமல் தன்னை அடக்கி கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தலைமை பண்பை ஆண்டவர்கள் கொடுத்துட்டார். குடும்பத்துக்கு கணவன் தான் தலைவன். எனவே அந்த தலைவன் என்ன செய்கிறான்? மற்றவர்களுக்கு முன்பதாக அழுகாமல் தனியே சென்று அழுவான். வெறுவரை ஒப்பாரி வைக்காமல் 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. அது யாருக்குமே அந்த காத்தோட காத்த அந்த கண்ணீர் மறைஞ்சு போயிடும். அவ்வளோதான் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன். ஆனாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். சில பேர் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. சின்ன ஒரு வேதனையாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, சொல்லவே மாட்டாங்க. ஒரு விசை 2 குட்டி பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு தகப்பனார் ட்ரெயினில் போனாராம். இந்த குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுச்சான், அந்த பையை திறந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றேங்கிறதுல எல்லா கீழே பாதியாக உடச்சி போட்டு தண்ணியை கீழே ஊற்றி அங்கே ஏறி இங்கே ஏறி எல்லாரையும் தொந்தரவு பண்ணுது. உடனே அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் கூப்பிட்டு, சார் என்ன தான் உங்கள் பிள்ளைங்க மேலே பாசமாக இருந்தாலும் கொஞ்சம் அதட்டக்கூடாதா, ரொம்ப அட்டகாசம் குரங்கு மாதிரி பண்ணுதுங்க சார் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், சாரிங்க நான் கவனிக்கலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். உடனே ஒரு வயசானவருக்கு கோவம் வந்துருச்சு. பார்த்துக்கிறேன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன், கவனிக்கலைங்கிறிய நீ என்ன குருடனா செவிடனா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாராம். அவர் சொன்னாரா, சார் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம், இல்லை நாங்கள் எல்லாருமே மாமியார் வீட்டுக்கு வட இந்தியாவுக்கு போனோம், திரும்பி வரும் பொழுது இப்போ நாங்கள் 4 பேராக போனது 3 பேராக தான் வரோம், ஏன் மனைவி என்ன அங்கேயே தங்கிட்டாங்களா அப்படின்னாரா. இல்லை சார், போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டு, இறந்துட்டாங்க, அவங்கள புதைச்சிட்டு இனி இந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போகிறேன், என் எதிர்காலம் என்ன என்று ஒன்றுமே புரியாமல் பலவிதமான யோசனையோடு நான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேனாரா. சில நேரத்தில் சில பேர் அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே எல்லா வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னங்க ஒரு கஷ்டம் இல்லை, மாதம் ஆனால் டைன்னு பென்ஷன் வந்துடுது, இல்லாட்டி சம்பளம் வந்துடுது, அவங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, வெளியில் சொல்ல முடியாத
பலவிதமான வேதனைகள் அவர்களுக்கும் இருக்கலாம். இந்த ட்ரெயினில் போன அந்த தகப்பனாரை போல. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஆண்களே, நீ யார்ட்டையும் சொல்லாமல் அடக்கி கொண்டு நீங்களே சுமையை தூக்கி கொண்டு வாழ்ந்தாலும் சரி, கர்த்தர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நிறைய நேரங்களில் ஆகாரை கர்த்தர் கண்டார்னு சொல்றோம். ஆகாரை மாத்திரமல்ல, ஆபிரகாமையும் ஆண்டவர் பார்க்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல தாவீது அனுபவத்தோடு சொல்றான் பாருங்க. அதை வேணா வாசிப்போம். 34ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த வசனத்தை எழுதின தாவீது அந்த அனுபவத்தை கடந்து சென்றிருக்கிறார். என்ன இருதயமா? நொறுங்குண்ட இருதயம். அப்படின்னா broken heart. எப்ப நம்ம மனசு உடைக்கப்படும், நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை சடார்னு ஏதாவது பேசிட்டா மனசு என்ன ஆயிரும்? உடைஞ்சு போயிடும். இல்லை ஒரு ப்ரமோஷன், ஒரு வேலை கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையாக போயிட்டு இருக்கும்போது அது உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டா மனசு என்ன ஆயிரும்? உடைஞ்சு போயிடும். தாவீது சொல்றார், நொறுங்குண்ட இருதயம். ஏன்? அவர் வாழ்க்கையில் அவருக்கு பிரச்சனை. கல்யாணம் ஆச்சு ராஜா பொண்ணோட, ராஜா மகளோட. ஆனால் வாழவே அந்த ராஜா விடலை, துரத்திக்கிட்டே இருக்கிறான். சூழ்நிலை நிமித்தம் அவருக்கு 4 சம்சாரம் ஆகி போச்சு. எந்த சம்சார வீட்லையும் அவரால் தங்க முடியாது. சவுல் துரத்திக்கிட்டே இருக்கார் கடைசி வரைக்குமே. குடும்பத்தோடு நிம்மதியை வாழ முடியல. அந்த அனுபவத்திலிருந்து சொல்றாரு பாருங்க, நொறுங்குண்ட இருதயம். அடுத்தது என்னது? நறுங்குண்ட ஆவி. அப்படின்னா ஹம்பிள் ஸ்பிரிட், மீக் ஸ்பிரிட். நிறைய பேர் ஒரு சின்ன விஷயத்தை கூட மாற்றிக்க மாட்டாங்க. நான் இப்படி தான் செய்வேன், எனக்கு இதுதான் பழக்கம், நான் இப்படி தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப அவங்க ஈகோயிஸ்டாக இருப்பாங்க. யார்கிட்டையும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மெத்த படித்திருப்பார்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஆனாலும் அந்த இடத்துல தெரியாத ஒரு மனிதனை போல அங்கே இறங்கி போவார்கள், விட்டு கொடுப்பார்கள். அதுதான் நறுங்குண்ட ஆவி. ஆமே. இந்த ரெண்டையுமே யார் அனுபவிச்சிருக்கிறா? தாவீது அனுபவிச்சிருக்கிறாரு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க உடைந்த இருதயமா இருந்தாலும் சரி, நறுங்குண்ட இருதயம் உடையவர்களா இருந்தாலும், ஆவி உடையவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்கள் காயங்களை கட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, குழந்தைங்க தான் உதாரணம். ஓடி ஓடி விளையாடுங்க. சோபால ஏறாதடான்னா என்ன பண்ணுவான்? ஏறிட்டு இறங்குவானா? என்ன பண்ணுவான்? அங்கேருந்து அப்படிதான் ஜங்குன்னு குதிப்பான். குதிச்சுட்டு ஒரு பெருமையாக நம்மளை திரும்பி பார்ப்பான், பத்தியா அப்படின்ட்டு. அப்போ நமக்கு தான் தெரியும், மண்டை கண்டை மோதிட்டா ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடணுமே, கைகி முறிஞ்சு போட்டால் தொட்டில் மாதிரி கட்டி போட்டு இவனை வீட்டிலே வச்சுருக்கணுமே அப்படின்னு நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் புரியும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது? புரியவே புரியாது. அப்படி அடங்காத பிள்ளை கூட திடீர்னு ஒரு சின்ன காயப்பட்டுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க? அந்த காயத்தை ஆற்றுவதற்காக ஓடி வந்து, இதை தாண்டா சொன்னேன், சத்தம் போடுவாங்க தான். ஆனால் அந்த குழந்தையை தூக்கி அந்த காயத்தை தொடச்சி எண்ணெய் போட்டு இல்லை பக்கத்தில் டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஆற்றி தேற்றி, அழாத, சின்ன ஊசி தான், பயப்படாதன்னு சொல்லி அந்த குழந்தையை தேற்றுவாங்க. அது மாதிரி தாங்க நம்முடைய ஆண்டவர் வாழ்க்கை பாதையில் நம்ம நொறுங்குண்ட இருதயம் ஒருவேளை இல்லாமல், நறுங்குண்ட ஆவி இல்லாமல், முரட்டுத்தனமாக இருந்தாலுமே நம்மை அவர் அப்படியே கைவிடுவதில்லை. காயப்படும் பொழுது நம்மை தூக்கி எடுத்து காயங்கட்டி நம்மை ஆற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமே. 147 சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் உடைந்த நொறுங்கின இருதயங்களை குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியுடைய முதல் பகுதியில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. எந்த காயத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், எந்த வேதனையோடு வந்திருந்தாலும், இன்று ஒரு நல்ல செய்தி. உங்கள் காயங்களை கட்ட, உங்களை ஆற்ற, உங்களை தேற்ற ஏசப்பா இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே
எந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. அந்த தேற்றுகிற தேவன் நமக்கு போதும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரைட். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிப்போம். இன்னும் என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3-4 வசனங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினால் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த 2 வசனங்களையும் பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? தேற்றப்பட்ட நாம் பிறரை தேற்றுகிறவர்களாக மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு காயத்தை கர்த்தர் கட்டியிருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற சக மனிதருடைய காயங்களை கட்டுகிறவர்களாக மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. விசுவாசிகள் யாரு? இயேசு அற்புதர், நல்லவர், வல்லவர், அதை மட்டும்தான் நம்புவாங்க. சிலுவையை சுமந்து கொண்டு பின்னாடி வர மாட்டாங்க, சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி, நீங்க வெறும் விசுவாசியா அல்லது சுவிசேஷத்தை சுமக்கிற சீடனா? நீங்க யாரு? நீங்களே சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை தேற்றுவது எதுக்காகன்னா, நாம் பிறரை தேற்றுவதற்காக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிதாவை யாரும் கண்டதில்லை, குமாரனாகி இயேசு தான் பிதாவை பூமிக்கு வெளிப்படுத்துறாரு. இப்ப அது போல இயேசுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் இருக்கவங்க டைரக்டா கேட்டதில்லை. நம்ம சர்ச்சுக்கு அவங்க வரதில்லை. சர்ச்சுக்கு வர்றது நம்ம மட்டும்தான், ஆண்டவர் பேசுறது நம்மள்ட்ட மட்டும்தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த அனுபவத்தை முதல்ல நம்ம பெற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த சீஷத்துவ பொறுப்பிலே காணப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நிறைய நேரத்தில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லுவாங்க. எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர், எனக்கு சூழ்நிலை சரியா இல்லை. நமக்கு ஒரு தேவை வரும் பொழுது ஆண்டவர் நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னார்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் வீட்டம்மாக்கு அடிக்கிறீங்க, ஒரு கொரியர் ஒன்று வரப்போது வாங்கி வையுமான்னு. அன்னைக்கு பார்த்து இந்த அம்மா போன் எடுக்கலை, நீங்க என்ன பண்ணுவீங்க? கணவர் மாதிரி என்ன பண்ணுவீங்க? அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? கோபமான வார்த்தை. இவளுக்கெல்லாம் ஒரு ஃபோனு ஒரு கேடா வாங்கி கொடுத்ததுக்கு தலையை சுற்றி மேலே தூக்கி எறிடா அந்த ஃபோனை. முக்கியமான ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டேங்கிறா உங்கள் அம்மா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நமக்கு ஒருத்தவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு எவ்வளவு ஒரு ஏமாற்றம் வருது, எவ்வளவு ஒரு கோபம் வருது. இது போல் ஒருவேளை ஆண்டவர் நாம் கூப்பிடுவதற்கு பதில் கொடுக்காமல் இருந்தால் நம் நிலை என்ன ஆவது? ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. இந்த அனுபவம் எதுக்காக? நாம் பிறரை தேற்றுவதற்காக. இன்னைக்கு அநேக சபைகளில் ஜனங்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் வேணும், எங்களுக்கு மட்டும்தான் நிம்மதி வேணும், எங்களுக்கு மட்டும்தான் ஐஸ்வர்யம் வேணும், எங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் வேணும், மற்றவன் கேடு கட்டு போனா எனக்கு என்ன? அது கிறிஸ்துவின் அன்பு அல்ல. அப்ப எது கிறிஸ்துவின் அன்பு? நான் பெற்றதை பகிர்ந்து கொடுப்பதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்றாரு பாருங்க,
எல்லா உபத்திரவத்திலும் தேவன் எங்களை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். எனவே நாங்கள் என்ன செய்கிறோம்? அகப்பட்ட மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி நாங்களும் விளைகிறோம், செயல்படுகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? ஹல்லேலூயா. அதுதான் வளர்ச்சி. சபையில் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை, பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆறுதல் பெருகிக்கிட்டே இருக்கும். பழமொழி என்ன சொல்லுது? இறைக்கிற கிணறு தான் ஊரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல தண்ணி மூழ்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு புது ஊத்து கிணத்துல உண்டாகும். நீங்க மற்றவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஒரு ஆமென். நிறைய நேரத்தில்ங்க நான் அனுபவத்தில் பார்த்ததை சொல்றேன். சில பிரசங்கிமார்கள் கூட கடுமையா மாறிடுறாங்க. எப்படி மாறிடுறாங்க? கடுமையா மாறிடுறாங்க. ஆண்டவர் உன்னை அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், ரொம்ப போட்டு ஜனங்களை பாரப்படுத்துவாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட பேசினார், தம்பி நான் உண்மையிலே அப்படி இல்லை, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்னைய பற்றி தப்பான ஒரு இதை ஜனங்கள்கிட்ட கிரியேட் பண்ணுறார். அடங்காத பிள்ளைய வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அம்மாமாரு, இரு உங்கள் மாமா வரட்டும் சொல்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு அட்டி வச்சான்னு வச்சுக்க நீ சுருண்டு விழுந்துருவ அப்படின்னு நல்லா இருக்க மாமாவை என்ன பண்ணுறது, பெரிய பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி பில்டப் பண்ணி விட்டுறது. அந்த மாமா அன்னைக்கு பார்த்து பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆய் குட்டி அப்படி வரந்தோன்னே வந்துட்டாயான்ட்டு பிள்ளைங்க என்ன பண்ணோம், இந்த மாமாவை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடும். இந்த மாமாவுக்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ அக்கா பிள்ளைய கொஞ்சலான்னு வந்தேனே, என்னைய பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுதே, மாமான்னு ஒரு வார்த்தை கூப்பிட சொல்லுடி எனக்கு தெரியாதுப்பா. ஏன் இந்த பிரச்சனை? மாமா வரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அவன் மோசமானவன், அடிப்பான், பெல்ட்டை கழட்டினான்னு வச்சுக்க வெளுத்து விடுவான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், எங்கள் ஊரில் அவன் அப்படி பண்ணான், இப்படி பண்ணான்னு ஒரு தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக யாரையாவது காமிச்சு பயமுறுத்தி அவங்கள ரிப்பேர் ஆக்கிறது. இது மாதிரி தான் இன்னைக்கு அநேகர் இயேசுவை ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அவரை கொடுமைக்காரன் மாதிரியும் தண்டனை கொடுக்கறதுக்குன்னே பரலோகத்தையும் நரகத்தையும் கட்டி வச்சுக்கிட்டு வா 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 வச்சுக்கிறேன் உன்னை ஒரு நாளைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரி மாத்திட்டாங்க. இல்லைங்க, ஆண்டவர் பத்தி வேதம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், தேவன் அன்பாகவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நரகம் யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்காக. இப்ப நீங்க எல்லாம் எத்தனை பேர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப நரகத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். தண்டனையை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க இருதயத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இருக்கட்டும்ங்கிறான். அல்லேலூயா. 51 சங்கீதத்தில் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஊழியர்கள் தொலைத்து விட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அதை தொலைச்சிட்டு ஏசப்பானாலே அந்த நரகத்துக்கு வாசல்ல ஒரு பெரிய புக்கை ஒன்று வச்சுக்கிட்டு உன் பேர் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறேன், 2 அடி வைக்கிறேன் பாரு உனக்கு. இது மாதிரி ஒரு வார்டன் மாதிரி ஒரு போலீஸ் டிராஃபிக் அதிகாரி மாதிரியே இயேசுவை தப்பு தப்பா காட்டுறோம். இல்லைங்க, நரகம் இருக்கு. யாருக்கு? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாம பிசாசின் கூட்டத்துக்கு போனா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவீங்க. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சாலும் நெஞ்சம் பதில் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். திறந்த வாசல் யாருக்குன்னு ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தல. யாருக்கு? என்னங்க என்னை பார்க்குறீங்க? சரி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ரைட். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு இந்த வசனம் இருக்கட்டும். 51:12 படிச்சிருவோமா? படிங்க சிஸ்டர். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென். இது குறையும் போதுதான், அது என்ன டிவி? காமெடி டிவி பார்க்கலாமா?
இதான் ரஜினிகாந்த் படம் விஜய் படம் வந்திருக்குது, அங்கே போகலாமா? இல்லை மொபைல் ஃபோனில் ஏதாவது சிரிக்கிறதுக்கு பார்க்கலாமா, கிரிக்கெட்டு பார்க்கலாமா? இந்த தேடல்லாம் எப்போ ஒரு விசுவாசிக்கு வரும்னா, இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தின் அளவு குறையும் போது. முன்னாடிலாம் பாட்டு அருமையாக இருந்துச்சுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பாடுவாங்க, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை முற்றும் என்னை. ஆமென். இந்த பாட்டையே படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதை படிச்சீங்கன்னா இதில் இருக்க இந்த ஸ்டான்ஸை பார்த்தீங்கன்னாலே மெசேஜ் நல்லா இருக்கும். இப்போ இந்த சந்தோஷத்தை வர வர சபை தொலைச்சிட்டு ஆண்டவர் ஏதோ நம்மளை கை விட்டுட்டு போகிறவர் மாதிரியும், நினைக்காதவர் மாதிரியும், மறக்கிறவர் மாதிரியும், வெறுக்கிறவர் மாதிரியும் யாருக்கு ஆண்டவர் பேசுகிறா தயவுசெய்து எடுத்துக்கொள்ளு. ஏன்னா என்னுடைய டெக்ஸ்ட்டில் அது இல்லை, இன்பில்ட இப்போ நடுவில் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் யாருக்கு அதுக்கு ஆண்டவர் பேச எடுத்துக்கொள்ளு. நரகம் இருக்குது, தண்டனை இருக்குது, உண்மைதான். ஆனால் அது யாருக்குன்னா கீழ்ப்படியாமின் பிள்ளைகளுக்கு. ரோமர் 8:1 தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒருத்தன் இருந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கீழே வண்டியை நிறுத்தினோன்னு ஒரு வசனம் எழுதி ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு கர்த்தருக்குள்ள நான் பாராட்டுகளை தெரியப்படுத்துறேன். என்ன வசனம் கீழே எழுதி போட்டுருக்கு படிங்க. ஐயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், மற்றவங்க சொல்லுங்க. எங்க ஐயா அதை பார்த்தவங்கிறீங்களா? இல்லை பார்த்தவங்க சொல்லுங்க. ஐயா ஆண்கள் யாராவது பார்த்தீங்களா? செருப்பு கழட்டி போடுற இடத்துக்கு பக்கத்தில் என்னம்மா? இல்லை இல்லை, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் சரியான ரெவலேஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் வெற்றிக்குரியவனாக இருக்கிறான். நிறைய பேருடைய மென்டாலிட்டியை பார்த்தீங்கன்னா தரித்திர மென்டாலிட்டி என்னது? மனோபாவம். நரிக்கதை படிச்சிருக்கீங்களா? நரிக்கதை சின்ன வயசில் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. இப்போ இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. பசியான நேரத்தில் நரி காட்டு பக்கமாக போச்சான், திராட்சை கொலையாக தொங்குச்சான், அதை பறிக்கலான்னு தவி தவி பார்த்துச்சான், எட்டலையா என்ன சொல்லிச்சான் நரி? சீச்சி புளிக்கும்ட்டு போயிருச்சான். இன்னைக்கு பல நரி அலைஞ்சிட்டு இருக்குது. அந்த நரி போயிருச்சு திராட்சை தோட்டத்தை விட்டுட்டு. வாழ்க்கையில் எவ்வி பார்த்துட்டு கிடைக்கல, அடைய முடியலன்னொடனே உடனே பிரசங்கம் பண்ணுது. என்ன பண்ணுது? இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நீ யோசிக்க கூடாது, உனக்கு தரமாட்டார் ஆண்டவர், வரமாட்டார் ஆண்டவர்னு அவர் தலையில் போடுறார். இந்த நரி பிரச்சனை. தவ்வி பறிக்க தெரியாத நரி திராட்சை பழம் புளிக்கிண்டு போச்சு. திராட்சை பழத்தில் புளிப்பு இருந்தாலும் இன்னொரு சுவையும் இருக்குது. என்ன சுவை சொல்லுங்க? ஏன் அந்த நரிக்கு தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். திராட்சை பழம் இனிக்குங்கிறதே தெரியாம மோந்து பார்த்துட்டு புளிப்பு வாட மாதிரிக்குதுன்னு சொல்லிட்டு எட்டலைங்கிற ஒரு காரணத்தை சொல்லாம பழத்து மேல குறைய சொல்லிட்டு போயிருச்சு. இன்னைக்கு அநேகர் ஏசப்பாட்டேருந்து வாங்க தெரியாம ஏசப்பாவை குறை சொல்லிட்டு போறான். இல்லாட்டி குறை சொன்னா நம்மளை சேர்க்க மாட்டான் கும்பல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றா? ஏசப்பாவை அப்படியே மீச வச்சிருக்காரு தெரியுமா, அருவா வச்சிருக்காரு தெரியுமா, அப்படியே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட வராரு, ஒரே போட போறாரு ஒண்ணு. இப்படி சொல்லியே பயம் காட்டிட்டு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய பர்சனாலிட்டி நமக்கு தெரியணும். அவர் எந்த இடத்துல கரெக்டா இருப்பாரு, எந்த இடத்துல இறங்கி வருவாரு, எந்த இடத்துல விட்டு கொடுப்பாரு, எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாரு, பகுத்து போதிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜ் கொடுக்கணும்.
நீங்களும் ஏசப்பானா ஒண்ணு ஆசீர்வாதம்னா நீங்க ஜஸ்ட் விசுவாசி. அந்த ஆசீர்வாதமே எதுக்கு தெரியுங்களா? மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்காக, இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்காக. இயேசுவை அறிமுகப்படுத்துறமே நமக்கு பத்தாம போயிருமோ, கிடைக்காம போயிருமோ, இல்ல இறைக்கிற கிணறு ஊருங்கிற மாதிரி கொடுக்க கொடுக்க பெருகி கொண்டே இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் அந்த வசனத்தை வாசித்துட்டு திருப்பி செய்திக்குள்ள வந்துருவோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் படிங்க. திறந்த வாசல் யாருக்கு? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 3:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகளை, கிரியைனா நீ வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சங்கிறது எனக்கு தெரியும். என்ன செஞ்ச? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். எவ்வளவு? நல்லா தான் சொல்லுங்களேன். கொஞ்சம் பலன். ஆண்டவர் எப்படி நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இவனுக்கு இவ்வளவுதான் பலன் அவருக்கு தெரியும். ஆமென். கொஞ்சம் பலன் இருந்தும் அப்புறம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இப்ப நான் சொல்ல வர கருத்துல என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கொஞ்சம் பலன் தான் உங்களுக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியுங்க. ஆமென். இந்த இரவு பேதுருவே, நீனு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை மறுதலிக்க போற? 3 முறை. தெரிஞ்சிச்சா தெரியலையா? முத்தம் கொடுத்த உடனே யூதாசை பார்த்து என்ன சொன்னாரு? முதல்ல சிநேகிதனேங்கிறாரு, அப்புறம் முத்தத்திலானாயா என்னை. அப்ப இவன் முத்தத்தின் மூலமா நம்மள காட்டி கொடுக்க போறான் தெரியுமா தெரியாதா? இவன் மறுதலிக்க போறான் தெரியுமா தெரியாதா? ஆனாலும் அவனை நேசிக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பி வந்த பேதுருவை சேர்த்துக்கிட்டாரு. அவன்கிட்ட பொறுப்பை தூக்கி கொடுக்கிறாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாங்கிறாரு. மனம் திரும்பாம போய் ஒருத்தன் நான்கிட்டு செத்தான். அது இயேசு காரணம் அல்ல, அவன் சாவுக்கு அவனே காரணம். அப்ப மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். சரி, இப்ப பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் பலன் இருந்தாலே திறந்த வாசல் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னங்க கொஞ்சம் பலன்னா என்ன? உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவாவது இயேசுவுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும், ஜெபம் பண்ணணும், தினமும் வேதத்தை வாசிக்கணும். கண் பிரச்சனை இருக்குதா, ஆடியோ பைபிளாவது கேளுங்க, இல்ல உபவாச கூட்டத்துக்கு வாங்க, வேத பாடத்துக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபை கூடுவதற்கு வாங்க, வசனத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. ஏன்னா இந்த மாம்சம் உடனே ஒத்துக்காது. ஜென்ம ஸ்வாபம் தலை தூக்க பார்க்கும். நம்ம படித்தது பார்த்தது தலை தூக்க பார்க்கும். அப்ப எல்லாம் வசனத்தினால அதை தட்டி 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 என்ன பண்ணணும்? நான் அல்ல கிறிஸ்துவே. சொல்லுங்க சொல்லுங்க. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே. சுயத்தை அழித்து இயேசுவை வெளிப்படுத்தும் பொழுது உனக்கு கொஞ்சம் பலனை இருந்தாலும் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆமென். இன்னையிலிருந்து அந்த ட்ரைக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் செய்திக்குள்ள திருப்பி வரேன். நமக்கு ஆண்டவர் ஆறுதல் அனுபவத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு நம்மை ஆறுதலாக மாற்றுகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழகு. நாம் ஆறுதலை பெறுவோம் போறோம், பெற்றுக்கிட்ட நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்க போறோம். வாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும்னா நீங்க வளராத குழந்தை. வளருகிற தேவ பிள்ளைன்னா வாங்கினதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க தெரிய வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 1:4 மீண்டும் வாசிக்க போறோம். தேவனால் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களை ஆறுதல் படுத்தினபடியினால் ஆறுதலில் இழந்தவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய
திராணி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். நாம் நிறைய நேரத்தில் விசுவாசிகள் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, ஏன் ஆண்டவர் இன்னும் என் ஜெபத்தை கேட்கல, இன்னும் என் கண்ணீரை ஏன் துடைக்கல, நான் என்ன கோடி கோடியாவா கேட்டேன், இந்த கடனை அடைக்க தானே கேட்டேன், ஏன் மாற மாட்டேங்குது, இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேனே வியாதிக்கு இது ஏன் குணமாக மாட்டேங்குது, மற்றவங்கள தான் ஆண்டவர் சுகமாக்குறத நான் பார்க்குறேன்னு. சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் நாங்கள் யோசிச்சிருக்கோம், எங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு செய்கிறீங்களே, எங்களுக்கு ஏன் இல்லை, எங்களுக்கு ஏன் தாமதமாகுது. அடியனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் குழந்தை இல்லை, சுக்குநூறாக உடைஞ்சு போயிட்டு. என் மனைவி அதுக்கு மேலே உடைஞ்சிட்டாங்க. ஏன்னா நம்ம திருச்சபை போதகராக இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்புறம் கர்த்தருடைய கிருபையில் நான் யாருக்கு ஜெபம் பண்ணுறேனோ 10 குழந்தையில் 8 குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்குது, 2 தான் பொம்பளை பிள்ளை பிறக்குது. ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. பலவிதமான விமர்சனங்கள், சொந்தக்காரங்கள்ட்டேருந்து ஒரு விதமான விமர்சனம், இவன் கத்தோலிக்க சபையை விட்டு போயிட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். சபைக்கு வர சில பேருக்கு நம்மளுடைய கருத்துக்கள் பிடிக்காதனால இவர் ரொம்ப அதிகாரமாக பேசுகிறாரு அதனால தான் கர்த்தர் இவரை அடைச்சிட்டாருன்ட்டு அவங்க ஒரு பக்கம். இந்த இடம் வாங்கின இடம் சரியில்லை, இந்த இடத்தினால தான் குழந்தை இல்லைன்னு அந்த ஊருக்காரங்க கொஞ்சம் பக்கம். ஆளாளுக்கு கருத்து சொல்கிறாங்க. நம்மளை கொண்டு ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் எங்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் பல முறை 3 வருஷம் நான் கவலைப்படல, 4வது வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனை, என்னடா இப்படி போய் ஆயிடுச்சேன்னு. சரின்னு சொன்னதெல்லாம் கேள்வி, சித்த மருத்துவத்துக்கு போங்க, பத்திய சாப்பாடு சாப்பிடுங்க, ஆங்கில மருத்துவத்துக்கு போங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் சரின்னு செஞ்சு. நம்முடைய ஒரு பிடிவாத குணத்தினாலே குழந்தை இல்லை என்று ஒரு பேர் வரக்கூடாது, நம்ம மாற்றிக்கொள்வோம், விட்டு கொடுப்போம். என்னென்னமோ செஞ்சு பார்த்து எல்லா ஊழியக்காட்டையுமே ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை சின்ன வயசில் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு மேட்டிமா வந்துருச்சுன்னு அது ஒரு பக்கம் கிளப்பி விட்டாரு. நீ சொன்ன ஊழியக்காரர்தான் என்னை ஜெபம் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நினப்பு, நான் அமைதியாக போவேன் வருவேன். அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இவர் திமிரு இந்த யார்ட்டையும் பேசாமல் போகிறாரு வர. அது ஒரு மனுஷனுடைய குணாதிசயமே தவிர திமிரு கிடையாது. ஆனால் இது ஜனங்களுக்கு புரியல. ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிய வச்சுக்கிட்டா இருக்க முடியும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் தான் பதில் சொல்ல முடியும், வேறு பதிலே கிடையாது. ஆனாலும் என்னை எல்லா விதத்திலும் மாற்றிக்கொண்டு வருகிறேன், நடக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் தஞ்சாவூரில் நான் கூட்டம் நடத்தி கொடுக்கும் பொழுது என்னோடு பேசினார். அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். அந்த மாதமே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு 2 மகள்களை கொடுத்து கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே, ஏன்? எனக்குள்ள பெரிய கேள்வி இருந்துச்சுங்க ஐயா, அம்மா, எனக்குள்ள பெரிய கேள்வி இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய தாயாரை கல்லறையில் வைக்கிறார்கள். நான் இப்போ இறையியல் முதுகலை பட்டம் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, கல்லறையில் வைக்கிறாங்க. ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்காரு. அந்த வெள்ளைக்காருக்கு நான் தான் மொழிபெயர்க்கிறேன் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு. எங்கள் அம்மாவுடைய சடலம் முன்பதாக வைக்கப்பட்டிருக்குது, நான் தான் மொழிபெயர்க்கிறேன். எனக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ வைராக்கியம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் அழுவுறேன், நான் அதுக்கு முன்னாடி அழுவுறேன். ஆனால் தேவ சமூகம் வரும்போது இங்கே நம்ம அழுவக்கூடாது. பிடிவாதமா இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் இது போல பல சொல்லலாம், இதெல்லாம் வாழ்ந்தேன், இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமுமே இல்லையா? ஆண்டவர் உமக்காக வைராக்கியமாக இருந்தேன், அர்த்தமே இல்லையா? ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் ஒரு கள்ள உபதேசத்தை போதிக்கிறவர்கள், நீங்கள் வாங்க எங்களுடைய ஸ்தாபனத்தில் சேருங்க, காட்டூரில் உங்களுக்கு உங்கள் அப்பா அவர் மட்டும் அந்த சர்ச்சை நடத்தட்டும், ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் நாங்கள் உங்களுக்கு இடம் வாங்கி தரோம், பில்டிங் கட்டி தரோம். இந்த வருஷம் ஒரு தடவை தான் எங்கள் ஸ்தாபன தலைவர் வருவார், யாராச்சும் டைரக்டர்ஸ் வருவாங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் உங்கள் விரியப்படி நடத்துங்க, அவங்க வரப்போ மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்துங்க, உங்கள் லைஃபே செட்டில் ஆகிரும்னு பிசாசு ஆசை காட்டுறான். ஆனாலும் அதையெல்லாம் நான் கர்த்தருக்காக விட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், இதை விட்டேன் அதை விட்டேன், கடைசியில் நீங்கள் என்னை கைவிட்டீங்களே, என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லையா, பதிலே இல்லையான்னு.
ஆண்டவர் அமைதியாகவே இருந்தார். பதில் கொடுத்த பிறகு சொன்னார், மகனே, நீ சிறு வயசுலேருந்து பிஹெச்எல் டவுன்ஷிப் குவார்ட்டர்ஸில் வளர்ந்தவன். தண்ணி கஷ்டம் உனக்கு தெரியாது, வீட்டு வாடகை கஷ்டம் தெரியாது, சாப்பாடு கஷ்டம் தெரியாது, துணிமணி கஷ்டம் தெரியாது, எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டதில்லை. ஏன்? எல்லாம் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க? ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க உனக்கு. எம்ப்ளாயி 2 பேருமே எம்ப்ளாயியாக இருந்தனால அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 7 ஆண்டுகள் என்னதான் நீ ஜெபம் பண்ணாலும், பாஸ்டிங் போட்டாலும், பொருத்தனை பண்ணாலும், விசுவாசத்தை சொன்னாலும் ஒன்று கூட நடக்கலைங்கும் போது எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்ப. இது போல தான்ப்பா மற்றவங்களும் வேதனையில் இருக்கிறாங்க. நீ என்ன செய்? இப்படிப்பட்டவர்களை போய் தேற்றுன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றிலிருந்துங்க இன்று வரைக்கும் ஏறத்தாழ 200க்கு மேற்பட்ட குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சில பேர்லாம் வெக்கப்பட்டு கேட்க மாட்டாங்க. சில ஊர்களுக்கு போகும்போது, நாடுகளுக்கு போகும்போது அது கௌரவமாக நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபோன் மூலமாகவும் இல்லை தனியாக கூட்டிகிட்டு போய் வாங்கன்ட்டு அவங்கள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? அப்படியே அமைதியாக ஓகே ஜெபம் பண்ணுவேன். அடுத்த 4 மாதம் 6 மாதத்தில் அடுத்த மெசேஜ் வரும், பிரதர் இப்போ நாங்கள் கன்சீவாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ கேட்டாலும் கேட்காட்டி நான் ஜெபிப்பேன். ஏன்? அந்த கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். பிரியமானவர்களே, பிறருடைய கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக சில வேளையில் தேவன் உங்களை கஷ்டத்தின் பாதையிலே நடத்தியிருக்கலாம். எனவே என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு அவர் மேல கசந்து கொள்ளாதீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி. சொல்லுங்க, மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி என்னை தேவன் பழக்குவித்திருக்கிறார், என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? யோசேப்பை நினைச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் பிறந்தவனே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா செல்லமா தான் வளர்க்கிறார். யாருக்கு பிடிக்கல? அண்ணன்மாருக்கெல்லாம் பிடிக்கல. அது இல்லாமல் ஒரு நாள் யோசேப்பு வந்து கடவுள் என்னை நேசிக்கிறாரு, எனக்கு ஒரு தரிசன சொப்பனம் காமிச்சாருன்ட்டான். அதை சொன்னோன்னு ரொம்ப வெறுத்துட்டாங்க. ஏன் கடவுள் மட்டும் உன்கிட்ட தான் பேசுவாரா? அப்பா உனக்கு மட்டும்தான் செல்லம் கொடுப்பாரா? எங்களெல்லாம் மதிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கூடி சேர்ந்து பேசி, இவன் இருக்கிறனால தான்டா இவ்வளோ பிரச்சனை, இவனை கொன்னுட்டா இந்த கடவுள் கொடுத்த சொப்பனம் எப்படி நிறைவேறது பார்ப்போம்னு சொல்லி தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல உள்ள தள்ளி விட்டுட்டாங்க. கத்துறான், அண்ணே அண்ணே அண்ணேன்னு. மனசாட்சியே இல்லாமல் உட்காந்து எல்லாம் டிஃபன் பாக்ஸை திறந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அண்ணனுக்கு மட்டும் மனசாட்சி, ஏன் தண்ணி இல்லாத கிணத்துல நான் வறண்டு சாகிறதுக்கு பதிலா இந்த பக்கமாக சில வியாபாரிங்க போகிறாங்க, அவங்கள்ட்ட நல்ல பணத்துக்கு விற்றோம்னா இன்றைக்கி நைட்டு புரோட்டா சிக்கன் குருமா என்ன பண்ணலாம், இந்த காசை வாங்கி சாப்பிட்லான்டான்னு பிளான் பண்ணி சொந்த தம்பியை விலை பேசி விற்றுட்டாங்க. அவன் போகிறான். போகும்போது எப்படி போயிருப்பான்? போயிட்டு வரேனே அக்கா, போயிட்டு வரேன்க்கா டாட்டா சொல்லிட்டு போயிருப்பானா? ஐயோ அண்ணே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என்னை விடாதீங்கன்னு அழுதுருப்பான். அப்பா அப்பா அப்பான்னு கதறி இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கே போனார்? சொப்பனத்தை கொடுத்தவர் அவர் தானேங்க. எங்கே போனார் ஆண்டவர்? பேசாமல் இருக்காரு. அவன் அழுகுறான், கதறான், இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, கல் மணஞ்ச நிற்கிறாங்க. ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறார். சில நேரத்தில் உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கலாம் சிஸ்டர், பிரதர். எல்லாரும் பரிகாசம் பண்ணும்படி நீங்க எவ்வளவு கதறினாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசாம மனச கல்லாக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், நான் இப்பொழுது இவனை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. செய்யாத தப்புக்கு சிறைச்சாலைக்கு போனான். ஆனால் சிறைச்சாலையோட யோசேப்பு வாழ்க்கை முடியவில்லை. நாள் வந்த பொழுது சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டார். இன்று நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை உங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்துகிற பாதை. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உத்தரவாதம். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசினாருங்கிறவங்க நல்ல கை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் மறக்கலங்க, பழக்குவித்தார். அண்ணனை நம்பாத,
வேலைக்கு போன இடத்துல முதலாளியை நம்பாத, முதலாளி அம்மாவை நம்பாத, அரசனை நம்பாத, சேவகனை நம்பாத, என்னைய மட்டும் நம்பு அப்படின்னு கத்து கொடுத்தாரு. அவன் கத்துக்கிட்ட உடனே சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்தை கொண்டு போய் வைத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவரை மட்டும் நம்புவேன்? அல்லேலூயா. உங்களை பழக்க வித்து கொண்டிருக்கிறார், உங்களை பழக்க வித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படியே வைக்க மாட்டார், சீக்கிரத்தில் உங்களை உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படும் பொழுது என்ன செய்யணும்? உங்களை போல ஆறுதல் இல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்பொழுது பெரிய பிரசங்கம் பண்ணாதீங்க, ஆலோசனை சொன்னாதீங்க. அதுக்கு பதிலா போய் அவனை ஆற்றி தேற்றி, இந்த பாதையில நானும் வந்திருக்கேன்ப்பா, கவலைப்படாத, என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு, நான் ஜெபம் பண்றேன், உன்னையும் ஆண்டவர் தூக்கி எடுப்பாரு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சுவிசேஷம் சொல்ல எத்தனை பேர் நீங்க முயற்சி எடுக்க போறீங்க? கையை உயர்த்தி பரலோக தேவன் உங்களை பார்க்கும்படி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2-3 வசனங்களை மட்டும் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Thank you Lord. இயேசுகிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பிறர் துன்பத்தில் இருக்கும் பொழுது எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, சும்மா அதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிடுவாங்க. சொல்லக்கூடாது. சில பேர் சொல்ல மறந்துடுங்க சரியா போயிடும், அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் ரொம்ப அதிகமாக போய் சொல்லுவாங்க, நீ சரியா ஜெபிச்சிருக்க மாட்ட, உனக்கு விசுவாசம் இல்லை, அதான் இப்படி ஆயிடுச்சு, அப்படியும் சொல்லக்கூடாது. இல்லாட்டி நல்லா யோசிச்சு பாரு, எல்லாம் ஓன் தப்பு தான், புத்தி சொல்லக்கூடாது. இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? லாசருவின் கல்லறைக்கு வருகிறார், 4வது நாள் வருகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சின்ன வசனமே அதான், 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு யாரோட சேர்ந்து அழுதார் தெரியுமா? மார்த்தாளோடும் மரியாளோடும் அந்த ஊரார் அனைவரோடும் சேர்ந்து. ஆமென். இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? அழுவாரோடு அழுங்கள், சிரிப்பாரோடு சிரியுங்கள். ஆமென். அப்படின்னா என்ன? ஒருவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நீ பங்கு பெற வேண்டும், நாம் பங்கு பெற வேண்டும். அதுதான் இயேசுடைய குணாதிசயம். அங்கே போய் புத்தி சொல்றதோ ஆலோசனை சொல்றதோ இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, இதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம பெரிய ஞானி மாதிரி பேசுவதோ செய்யவே கூடாது. அதுக்கு பதிலா அவங்க அழுதா நம்மளும் சேர்ந்து அழுவணும், சந்தோஷப்பட்டா நம்மளும் சேர்ந்து சந்தோஷப்படணும். சில இடங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை தாய்மார்கள் ஒரு சின்ன டிவி வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அது பெருசு. சின்ன டிவி வாங்கி வீட்டில் வச்சிருப்பாங்க, அது பெரிய விஷயமா நினைப்பாங்க. அங்கே போன இந்த டிவிக்கு தான் நீ ஜெபிக்க வர சொன்னியா, இந்த டிவியை வாங்கிட்டு தான் பெரிய ராப்பகலாக குதிச்சுட்டு இருந்தியா, இதெல்லாம் என்ன? எங்கள் வீட்டில் வந்து பாரு எப்போ பெரிய டிவி வச்சுருக்கேன், பேசக்கூடாது. உங்கள் வீட்டில் பெரிய திரையே கட்டியிருக்கலாம், ஆனாலும் ஒருவனுக்கு அது சந்தோஷம் என்றால் இயேசுவின் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அவனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென். ஒரு சாதாரண ஆடை தான் போட்டு வராங்க, ஏன் இந்த புடவை விட்டு அவனுக்கு வேற புடவே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதையே கட்டிட்டு வர சொல்லக்கூடாது. அவங்க ஏன் கட்டிட்டு வராங்கன்னு நம்ம தெரிஞ்சு தேவைப்பட்ட ஒரு புது புடவை நம்ம எடுத்து தரணும், உதவி செய்யணும். இல்லாட்டி விட்டுருங்க, அவங்களுக்கு சந்தோஷமா எனக்கும் சந்தோஷம், சோத்திரம். இல்லை என்னால் செய்ய முடியுமா, செய்கிறேன். இதுதான் கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். இப்படிதான் இயேசு செயல்பட்டார். அப்ப இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்தானை போல பேசினால் சம்பந்தம் இல்லை. இயேசு மார்த்தாளோடு மரியாளோடு அவரும் கண்ணீர் விட்டார், ஊராரோடு அவரும் கண்ணீர் விட்டார். ஏசப்பாவுக்கு தெரியுங்க, என்ன கொஞ்ச நேரத்தில் நான் அற்புதம் செய்ய போறேன், இந்த லாசர் உயிரோட வரப்போறான், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்களோடு கூட ஒன்றாக கலக்கிறார். பிறகு விசுவாசத்தை பற்றி சொல்றாரு, அற்புதத்தை செய்கிறாரு. இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்வாபத்தை நாம் வளர்த்து கொண்டால் மக்களை கர்த்தருக்குள் நடத்துவது எளிதான காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன்.
ஒரு மனிதனை கர்த்தருக்குள் நடத்தும் பொழுது நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனோ மனுஷியோ அவர்களை பின்பற்றும்படி செய்து விடுவார்கள். நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணுமே தவிர நம்மளே இயேசுவாய் மாறிவிட முடியாது. இயேசுதான் இரட்சகர்னு அவரை அடையாளம் காண்பிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நான் என்ன சொல்ல வரேன், சில பேர் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு புது ஆத்மாவுக்கு நம்பிக்கையை கொடுப்பாங்க. அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. எதா இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட சொல்லு? ஏசப்பாட்ட சொல்லு. உன்னால் தாங்க முடியலையா சொல்லு, நான் உனக்காக ஜெபிச்சு என்ன பண்ணுறேன்? உதவி செய்கிறேன். நம்ம 2 பேரும் வா ஏசப்பாவை தேடுவோம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், வா நம்ம 2 பேரும் போய் ஆலோசனை கேட்போம். அப்படியாகத்தான் இயேசுவுக்கிட்ட வழி நடத்த வேண்டுமே தவிர நாம் ஒருபோதும் இயேசுவாக மாற கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன சிம்பிளா சொல்ல வரேன், மகிமையை திருடக்கூடாது. தேவனுடைய மகிமையை ஊழியர்களோ விசுவாசிகளோ நாம் என்ன பண்ணக்கூடாது? திருட கூடாது. யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தை வந்து விசாரித்த போர் சேவகர்களுக்கு சொல்லுகிறான், நான் அவர் அல்ல, பின்னே ஒருவர் வருகிறார், அவர்தான் கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா. தன்னை அவன் தேடி வந்துட்டாங்கன்னு நான் தான் எல்லாமே, ஆளினால் அழகு ராஜா அப்படி சொல்லவே இல்லை. அவன் தன்னை மறைத்து கொள்கிறான். நான் அவர் அல்ல, அவர் கிறிஸ்து என்ற அடையாளம் காண்பிக்கிறான். இன்னைக்கு மற்றவர்களை தேற்ற வேண்டும் என்று ஆலோசனை பெற்ற நீங்க உங்களை கிறிஸ்துவாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவுக்கு வழிகாட்டிகளாய் என்ன வேண்டும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? 3 பாயிண்ட் தாங்க. முதல்ல கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்? நாம் தேற்றப்பட்டதை வைத்து பிறரை நாம் தேற்றி கர்த்தருக்குள்ளே நடத்தும்படியாக. நடத்தும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை காண்பிக்க வேண்டுமே தவிர அந்த மகிமையை நாம் திருட கூடாது. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். இப்போ சற்று நேரம் உங்கள் ஆறுதலுக்காகவும் உங்கள் அற்புதங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் ஆறுதலை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, ஆறுதலை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் மாற போறீங்க. உங்கள் வலது கையை நெஞ்சு மேலே வச்சு சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி. சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி. நீர் என்னை ஆற்றினது போல நானும் பிறரை ஆற்றுவேன். சொல்லுங்க, நானும் பிறரை ஆற்றுவேன், தேற்றுவேன். ஆமென். சொல்லுங்க, என்னை நடத்தினது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உம்முடைய யோசனைகளை புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, பிறரை நடத்த எனக்கு உதவி செய்யும். ஒருபோதும் நான் என்னை மகிமைப்படுத்தி விடக்கூடாது, உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். உமக்கு நான் ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழி தடமாக நான் இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார், கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். தாயை போல தேற்றுகிறவர், ஓ தகப்பனை போல சுமக்கிறவர், ஓ ஹalleluya, உங்களை கொண்டு ஆயிரமான ஜனங்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர போகிறார். ஏ ரிபாலா சந்தனரபா ரிகதலபர சந்தனரமா, ஓ ரபல சந்தனரபா, ஓ ரபல சந்தனரமா, நீ கத்தனரமனதனரமா. இயேசுவை போல சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்க, இயேசுவை போல சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்ல போறீங்க. நல்ல கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். கையை தட்டி அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹalleluya. Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Jesus, thank you Jesus. Rabala shantana raba, hallelujah, hallelujah. ஒரு சிலருக்காக ஆண்டவர் ஏவர, ஒரு சிலருக்காக நான் இப்போ அப்படியே ஜெபிக்கிறேன். ஆராதனை முடிஞ்சோன்னே பாஸ்டர் எப்படி சொல்கிறாங்க நம்ம அது மாதிரி செய்வோம். ஆமென். ரைட்.
கண்ணை திறந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் என் கூட பேசினா நம்புறீங்க? ஆமென். தேற்றப்பட போறீங்க. தேற்றப்பட்ட நீங்க மற்றவங்களையும் தேற்ற போறீங்க. நடத்தும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் எனக்கு நன்மைக்கு தான் செய்தார்னு நல்ல மனசோட போங்க. உங்களை அல்ல, இயேசுவை அடையாளம் காட்டுங்க. கர்த்தர் மகிமைப்படுவாராக.